பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆதியாகமம் 1:28 கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் சில காரியங்களை புதிதாக நாம் தொடங்குகிறோம். தொடங்கும் பொழுது அது ஆசீர்வாதமாக நடைபெற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். உதாரணமாக ஒரு கல்வி படிப்பா இருக்கலாம், இல்ல ஒரு தொழிலா இருக்கலாம், ஒரு வேலையா இருக்கலாம், இல்லாவிட்டால் திருமணமா இருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்களை தொடங்கும் பொழுது பாருங்கள், நாம் அது ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அருமையானவர்களே, அன்றைக்கும் தேவன் புதிதாக இந்த உலகத்தை அருமையாக சிருஷ்டித்து அங்கே மனிதர்களை உண்டாக்கி அவர்களை ஆசீர்வதித்த வார்த்தையை பாருங்கள். நீங்கள் பலுக வேண்டும், நீங்கள் பெருக வேண்டும், நீங்கள் நிரப்ப வேண்டும், சகலவற்றையும் கீழ்ப்படுத்த வேண்டும், ஆள வேண்டும் என்று விரும்பி அவர்களை ஆஸ்வதிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் புதிதாய் ஒரு காரியத்தை தொடங்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இப்படியாக கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.